ஹாய் எவரிபடி, வெல்கம் டு ஜேஎஸ்என் செல்ஃப் சர்வீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்சி பிராண்டோட இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்களும் பை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அமேசானோட பாக்ஸ் வருது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ள சிஎஸ்சி அவங்க ஓன் பிராண்டோட பாக்ஸ் இருக்குது. நம்ம என்ன கலர் ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அதை டிக் பண்ணியிருக்காங்க. மல்டி கலர்ஸ் இருக்குது போல். இதோட பவர் கன்சூமிங் பார்த்தோன்னா 3 kW/h. இதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இருக்குது. பிளாஸ்டிக்னால் அது என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக்னு தெரியல ஒழுங்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாலேஷனுக்காக அந்த டேப்பு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்ட்டி கார்டில் டஸ் நாட் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. இதில் பார்த்தா நெக்ஸ்ட்டு ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது, பட் டேப் அந்த கனெக்டர்லாம் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் நம்ம விஷுவலாக பார்க்கல ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது, பட் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டாலேஷன்ஸ்க்காக ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வாரண்ட்டி கார்டில் வந்து டஸ் நாட் சொல்லியிருக்கோம்ல, இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. நம்ம நார்மல் வாட்டர் ஹீட்டர் மாதிரி நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2 இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீன், ரெட்டு. க்ரீன் வந்து ஆன் ஆகிருக்குன்னு, ரெட் வந்து ஓவர் ஹீட்டான ஆட்டோ கட் ஆஃப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 16 amps ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஒயர் வந்து ஆக்சுவலாக 1 மீட்டர் தான் இருக்குது, நம்ம வேணும்னா தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். டியூப்புமே 1 மீட்டர் இருக்குது. இதை பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயே ரொம்ப வளையுது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, பார்க்க தான் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஓகே தான், பட் இந்த சைடு 8 கனெக்டரில் இந்த சைடு கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ளக்கை சாக்கெட் பண்ணிப்போம். நம்ம எடுத்தோடனே ப்ளக்கை சாக்கெட் பண்ணி உடனே சுவிட்ச் போட்டுறக்கூடாது, அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம டேப்பில் பைப்பை ஜாயின் பண்ணிவிட்டு வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுவிட்ச் போடணும். எதுக்காக இது சொல்கிறோன்னா, ஆக்சுவலாக வாட்டரே அவ்வளோ ஹீட்டாக வருது, பட் நம்ம எம்டி ஹீட்ரு ஆன் பண்ணிவிடணும், அப்போ ஹீட் ஆகி மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் வாட்டர் ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணணும். பாருங்கள், நம்ம சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. வாட்டர் ஃப்ளோ ஆகுது நல்லாவே. ஆக்சுவலாக நான் இவ்வளோ ஹீட் ஆகுன்னு நான் நினச்சி பார்க்கல, பட் ஹீட் ஓவராகவே இருக்குது. நம்ம நார்மல் வாட்டரோட ஆட் பண்ணி தான் நம்ம குளிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஒரு ஹம்மிங் சவுண்டு மாதிரி வரும், அது வாட்டர் ஹீட்டர் சவுண்டுன்னு நினச்சிக்காதீங்க. பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அது ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த சவுண்டு. வாட்டர் ஹீட்டர்லேருந்து எந்த சவுண்டும் வரல. என்னோடய சஜஷன் என்னென்னா, இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹாட் வாட்டர் கிடைக்கிது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.